நான் இன்றைக்கி நடிச்சிட்டேன்ல படத்தில் சிறப்பு இருந்ததுன்னா ஓடி போயிடுவேன். நான் வந்து மேக்கப் போட உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு படம் பயங்கர டெரர் கேரக்டரு, வில்லன் கேரக்டரு. இதுவே எனக்கு தாங்குமான்னு எனக்கு ஒரு யோசனை. பேரரசனா என்ன பண்ணுவாங்க, ஒரு சாஃப்டாக இருப்பார். நான் வந்து ஒரு மேக்கப் மேன் வருவார் அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்த்தா மேக்கப் உமன். அவங்க இப்போ என்ன இவங்க சார் அவங்க மேக்கப் போட போகிறாங்க. எனக்கு ஷாக் ஆகி போச்சு. நம்மளே மென்மையாக இருக்கோம், எப்படா மாற்றணும்னு நினைக்கிறோம். என்ன லேடி வந்து இப்படி போட போகிறாங்க. நான் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதாகிடுச்சு. நம்ம அங்கே போய் ஒன்று சொல்ல முடியாதுல்ல. பார்த்தேன், ஒன்றே சொன்னேன், வேறு ரிக்வெஸ்ட் பண்ணல. நம்பி உட்காந்துட்டேன். அம்மா, நான் பேரரசுன்னு தெரியக்கூடாது. என்ன சார் இப்படி சொல்றியா? டப்புன்னு வந்து பேச தெரியக்கூடாது. என்ன பண்ணிங்க முடியெல்லாம் எப்போ ஹேர் ஸ்டைல் இருக்கக்கூடாது என்ன அப்படின்னு உட்காந்துட்டேன். அவங்க சரி ஏதோ இந்த இவ்வளவு இதாக சொல்கிறாப்புலன்ட்டு அவங்க திறமையாக காட்டிட்டாங்க. நம்மளை எப்படி கொடூரமாலாம் போட்டு பண்ணணும். அங்கங்கே வெள்ளையெல்லாம் தடவி இந்த பாருங்க பாவம். எனக்கு பார்த்தா பாவமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ போட்டு இவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காங்கட்டு என்ன போட்டு அந்த நான் எப்போ ஊதி வைப்பேன்ல வெளில அதை அழிச்சிட்டாங்க. நான் இப்போ ஊதி இல்லாமல் இருக்க மாட்டேன். கருப்பு போட்டாங்க. ஓகே தெளிவாயிட்டாங்க இவ்வளோ இருக்குது. போட்டு என்ன பண்ணி கடைசி ஒரு கூலிங் கிளாஸ்லாம் கொஞ்சம் போட்டு இன்னும் எனக்கே டக்குன்னு கண்ணாடி பார்த்தாங்க. டக்குன்னு எனக்கு இடம் தெரியல. சக்ஸஸ். ஆமாம், காயல் இடத்துக்கு நன்றி.